என் பேர் சண்முகப்பிரியன். நான் ஒரு 5-6 வருஷமாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறேன். மஞ்சள் வந்து ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து மஞ்சள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா உழவு ஓட்டி குப்பை போடணும். மாட்டு எரு, கோழி எரு அந்த மாதிரி குப்பை போட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பார் போட்டு போடணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். மஞ்சள் வந்து ஒரு நல்ல இது குர்குமின்னு நல்ல ஒரு அது ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கெல்லாம் நிறையா மாத்திரைக்கு நிறையா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு கூட அதில் இருக்கிற குர்குமின் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து மருந்தை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக போடக்கூடாதுங்கிறக்காகத்தான் கோழி எரு, மாட்டு எரு எல்லாம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அப்புறம் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து கெமிக்கல் போட்டு தான் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கெமிக்கல் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் பண்ணுற மஞ்சள் வந்து கெமிக்கல் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மஞ்சள் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய வேலையாக தெரியாது. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வந்து வெட்டி எடுக்கணும். ஆளில் ஊட்டி தான் வெட்டி எடுக்க முடியும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆள் 40 ஆள் சேர்ந்து அதை எடுத்து அதை வந்து குட்டா போட்டு வேவிக்கணும். பாய்லர் விட்டு வேவிச்சு அதை எடுத்து ஒரு 10 நாள் 20 நாள் வந்து நல்லா ட்ரை பண்ணணும். வாட்டர் கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவுக்கு அதை கொண்டு வந்தால் தான் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கொண்டு வந்தால் தான் வந்து அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து போட்டு பாலிஷிங் மிஷினில் போட்டு பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணால் நல்லா அப்படியே தங்க மாட்டை அப்படியே ஜொலிக்கும். அதிலிருந்து நிறையா வந்து மசாலாவுக்கும் மெடிசன் யூஸுக்கும் அதுலேருந்து குர்குமினை வந்து பிரித்து எடுத்து இது பண்ணுறாங்க. மசாலாவுக்கு அப்படியே ஃபுல்லாக அரைச்சி கொடுப்பாங்க. இது மெடிக்கல் பர்பஸ்னால் குர்குமின் வந்து தனியாக எடுத்து குர்குமின் யூஸ் பண்ணுவாங்க.